Hello friends, welcome back to the channel. So நம்ம இன்னைக்கு part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். TRB Polytechnic Exam 2012 CSC question paper ஓட solutions. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி first time சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க and இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க and வேற யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் question வந்து which of the following is not characteristic of a relational database model? So tables, tree-like structure, complex logical relationships, records. 4 options கொடுத்திருக்காங்க. Relational database modelனா வந்து இந்த relational database modelல database will be databaseனா collection of data நமக்கு தெரியும். So relational database modelல வந்து data will be stored in the database will be stored in the form of tables. Tablesல வந்து rows and columns இருக்கும். So every single row of a table வந்து நம்ம recordன்னு சொல்லுவோம். So tables இருக்கும், tuples இருக்கும், relations இருக்கும், records இருக்கும். And so option A வந்து characteristic தான், option D யும் characteristic தான், option C பாத்தீங்கன்னா complex logical relationships. So complex logical relationships பாத்தீங்கன்னா different tablesல வந்து ஒவ்வொரு database வந்து compactா இது பண்ணும்போது represent பண்ணும்போது different relationships between the tablesம் வந்து நம்மளால represent பண்ண முடியுது. So இதுவும் வந்து characteristic of relational database model தான். So இதோட answer வந்து option B, tree-like structure. அடுத்த question பாத்தீங்கன்னா an access path is provided by file key, physical record key, both A and B, none of these. So access path வந்து access pathன்றது என்னன்னா ஒரு database DBMS வந்து ஒரு ரிலேஷனுக்குள்ள இருக்கிற டியூபிள்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்றதுக்கு எந்த பாத்தை யூஸ் பண்ணுதோ அந்த பாத்தை தான் வந்து ஆக்சஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சஸ் பாத் வந்து ஜென்ரலா எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா இட் இஸ் ஸ்பெசிஃபைட் யூசிங் தி கேண்டிடேட் கீ ஆர் த பிரைமரி கீ ஆஃப் அ ஃபைல். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபைல் கீ. அடுத்த question number 60. Given two union compatible relations, relation 1, relation 2, relation 1ல AB ன்னு 2 attributes இருக்கு, relation 2ல CD ன்னு 2 attributes இருக்கு. What is the result of the operation R1 join R2 based on the condition A equals C and B equals D? So இங்க பாத்தீங்கன்னா different types of operations of relational algebra இங்க இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து theta join வந்து produces all combination of tuples from R1 and R2 that satisfy the join condition. So கொடுத்திருக்கிற question வந்து உங்களுக்கு ஒரு theta join. So இது என்ன பண்ணணும்னா எல்லா R1 and R2 எந்தெந்த tuples வந்து அந்த given condition satisfy பண்ணுதோ அந்த எல்லா tuplesம் வந்து ரிசல்ட்ல இருக்கும் and எந்த tuple satisfy பண்ணலையோ அதெல்லாம் வந்து ரிசல்ட்ல இருக்காது. So உங்களுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வந்துட்டு R1 intersection R2. அடுத்த question, what is the output of the following C program? So இங்க ஒரு array declare பண்ணிருக்காங்க. A of 5, an array which can hold 5 values. அதுல வந்து 2 values, first 2 values வந்து initialize பண்ணிருக்காங்க. So this is a partially initialized array. அரேல வந்து 2 values initialize பண்ணிருக்கு, மீதி 3 values initialize பண்ணல. அந்த இனிஷியலைஸ் பண்ணாத 3 வேல்யூஸ வந்து printfல கொடுத்திருக்காங்க. சோ என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு அரே வந்து அன்இனிஷியலைஸ்டா இல்ல பார்ஷியலி இனிஷியலைஸ்டா இருக்கும்போது the uninitialized array indexes எல்லாம் வந்து they will have the default value of 0. By default they will be initialized with the value of 0. சோ இங்க நீங்க printf கொடுத்து a of 2, 3, 4 அதாவது இனிஷியலைஸ் பண்ணாத அரே வேல்யூஸ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 000 ன்னு பிரிண்ட் ஆகும். சோ இங்க ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது 000. Question number 62. இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் F ஓபன் வச்சு அந்த ஒரு ஃபைலை வந்து ரீட் மோட்ல ஓபன் பண்றாங்க. சோ இங்க FP வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபைல் பாயிண்டர்ன்றது பேசிக்கலி வந்து ஃபைல் பாயிண்டர் பேசிக்கலி points to a structure declaration. Okay வா, இங்க file star FP declare பண்றோம்ல. So FP is declared as a pointer to a structure declaration.
அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்து என்னென்ன இருக்கும்னா it will contain information about the file like the location of the buffer or அந்த ஃபைல வந்து ரீட் பண்றோமா ரைட் பண்றோமா ஏதாவது எரர் என்கவுண்டர் பண்ணா அதை எங்க ஸ்டோர் பண்ணும் அந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கும். So இங்க ரைட் ஆன்சர் வந்து FP points to a structure which contains a char pointer which points to the first character of the file. So option B is the right answer. அடுத்த question, in C programming language x minus equals y plus 1 means. So இங்க minus equal to அப்படின்றது வந்து shorthand assignment operator. Minus equal toன்றது shorthand assignment operator which x minus equal toன்றது x minus அப்படின்னு நம்ம expand பண்ணிக்கலாம். So shorthand assignment operator யூஸ் பண்ணும்போது எப்படி expand ஆகும்னா whatever is to the right of equal to, இந்த equal to ஓட ரைட்ல வந்து என்ன இருக்கோ இது ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் equal to ஓட லெஃப்ட்ல என்ன இருக்கோ அது எவாலுவேட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம். சோ அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா x minus equal to y plus 1 வந்து x equals x minus y plus 1 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுல y plus 1 ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் ஒய் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஒன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எவாலுவேட் ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். இதுக்கு நான் வந்து ஆன்லைன் சி கம்பைலர்ல எக்ஸிக்யூட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்க அவுட்புட் இங்க வந்து ஸ்கிரீன்ல 0 and 1 பிரிண்ட் ஆயிருக்கு. எக்ஸோட வேல்யூ 2 இருந்திருக்கு. So x minus y minus 1 அது expand ஆகி 0 ஆயிடுச்சு. அடுத்த question, how many values can be held by an array a of minus 1 comma m and 1 comma m? So minus 1 comma m அப்படின்றது வந்து row coordinates and உங்களுக்கு வந்து 1 comma m என்றது column coordinates. Okay, so for example m வந்து நான் வந்து 4 அப்படின்னு assume பண்ணேன்னா m equals 4ன்னு நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா -1 to 4 ரோ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ரோல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும் -1 0 1 2 3 4 அந்த மாதிரி 6 வேல்யூஸ் இருக்கும். காலம்ல வந்து 1 to 4 அதாவது 1 2 3 4 4 வேல்யூஸ் இருக்கும். ஸோ டோட்டலி அரேயோட வேல்யூ வந்து 24 என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ m வந்து 4ன்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அரேயோட நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஹெல்ட் பை த அரே வந்து 24 இருக்கு. அதாவது அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் ஆகுது m இன்டூ m பிளஸ் 2. ஸோ m வந்து 4 இருக்கும்போது 4 இன்டூ 6 24 வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரேயோட கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களோட அவுட்புட் வந்து the number of values of the array would be equal to m into m plus 2. அடுத்த question, a full binary tree with n non-leaf nodes contains. So full binary tree na வந்து if every node has exactly 2 children and all leaf nodes are at the same level. So இந்த book இந்த data structuresக்குலாம் வந்து நான் ரெஃபர் பண்ற புக் வந்து data structures and algorithms by நரசிம்ம கருமாஞ்சி. ஸோ அந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். full binary tree na every node has exactly 2 children and all leaf nodes are at the same level. So இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை நான் லீஃப் நோட்ஸ் இருக்கு, லீஃப் நோட்ஸ் வந்து 4 இருக்கு. இதுதான் லீஃப் நோட்ஸ் வந்து 4 இருக்கு. அப்ப நான் லீஃப் நோட்ஸ் வந்து 3 இருக்கு. So leaf nodes 3 இருக்கு, நான் லீஃப் நோட்ஸ் 3 இருக்கும் பொழுது டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து உங்களுக்கு 7 இருக்கு. ஓகேவா, நான் லீஃப் நோட்ஸ் 3 இருக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் 7. So full binary tree with n non-leaf nodes would be having 2n plus 1 nodes. இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 into 3 plus 1 உங்களுக்கு 7 nodes கிடைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து ஹோல்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் வந்து what is true for the complete bipartite graphs k of 3, 3 and k of 2, 4? So complete bipartite graph அப்படின்னா என்னன்னா it can be divided into 2 sets of vertices such that there is an edge from one set of vertex in each set to another vertex in another set. அந்த கிராஃபை வந்து 2 செட்டா பிரிச்சுக்கலாம் அண்ட் ஒவ்வொரு செட்ல இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் இன்னொரு அதர் செட்ல இருக்கிற வெர்டெக்ஸோட ஒரு எட்ஜ் ஜாயின் ஆயிருக்கும். ஸோ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப்ல வந்து k of 3, 3 வந்து it is not planar and k of 2, 4 வந்து it is planar. ஸோ இங்க இது வந்து நான் பிளேனார், இது வந்து பிளேனார். ஸோ எந்த ஆப்ஷனுமே வந்து
அதுக்கு வந்து இதுவாகல, ஈக்குவலைஸ் ஆகல. சோ அதனால உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க none of the above. அடுத்து linked lists are not suitable data structures for which one of the following problems? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பைனரி சர்ச். உங்களுக்கு பைனரி சர்ச்ல வந்து at every iteration of the algorithm the n input வந்துட்டு it will be reduced by n by 2. So linked list வந்து பைனரி சர்ச்க்கு சூட்டபிளா இருக்காது. அடுத்த கொஸ்டின் வந்து the postfix expression for the infix expression a plus b into c plus d slash f plus d into e. அதாவது infix to postfix கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி இந்த ஆன்சர். எப்படி வரும் அப்படின்னா இங்க வந்து நான் எக்ஸிகியூஷன் காமிச்சிருக்கேன். ஸோ 2 விதமா பண்ணலாம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். ஸ்டாக் வச்சும் பண்ணலாம், ஸ்டாக் இல்லாமலும் பண்ணலாம். நான் இங்க வந்து ஸ்டாக் வச்சு பண்ணிருக்கேன். முடிஞ்சா நான் வந்து இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் அல்காரிதம் யூசிங் ஸ்டாக் வந்து தனியா ஒரு வீடியோல போட ட்ரை பண்றேன். அடுத்த question, if the binary search algorithm determines that the search argument is in the lower half of the array, which of the following statements will set the appropriate variable to the appropriate value? So இதுக்கு answer வந்து start sub is equal to middle sub plus 1, option B. அடுத்து which of the following is not used as an intermediate representation? So postfix notation, DAG, அதுக்கப்புறம் 3 address code, இது எல்லாமே வந்து it is used as an intermediate representation. Context free grammar வந்து நம்ம intermediate representation யூஸ் பண்றது இல்ல. So answer வந்து option D. Next question, two finite state machines are said to be equivalent if they so have the same number of states. Same number of states in the equivalent சொல்ல முடியாது. Same number of edges in the equivalent சொல்ல முடியாது. So recognize the same set of tokens. Okay, so answer வந்து option D. Next question, question number 76. CFG can be recognized by. So இதுக்கு answer வந்து you can CFG is generally recognized by using a push down automata, and CFG can be recognized by using two-way linear bounded automata also. So இதுக்கு answer வந்துட்டு option C, both A and B. அடுத்த question, canonical derivations are otherwise called as. So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி rightmost derivations. ஸோ நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்சருக்குன்னா கம்பைலர்ஸ் பிரின்சிபிள்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பை எஹோ, சேத்தி அண்ட் உல்மன், அந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின், which of the following implementations of 3 address codes occupy less space? ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள்ஸ், குவாட்ரபிள்ஸ், இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ். இதுல எது வந்து லெஸ் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரிபிள்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்ல 3 ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஆபரேட்டர், ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆபரேட்டர் வந்து ஆபரேட்டர் ஃபீல்ட்ல இருக்கும், அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆர்குமெண்ட் 1, 2 2 ஆர்குமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டுக்குன்னு தனி ஃபீல்டு இல்லை, ஸோ 3 ஃபீல்டு தான் இருக்கு ட்ரிபிள்ஸ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ். இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ்ல வந்து உங்களுக்கு தனியா ட்ரிபிள்ஸ்க்கு ஒரு டேபிளும் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு டேபிளும் இருக்கு. அதுல வந்து it will contain pointers to the triples. So இப்படிதான் வந்து indirect triples representation of 3 address statements இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குவாட்ரபிள்ஸ். குவாட்ரபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ட்ரிபிள்ஸ்ல வந்து ஆபரேட்டர், ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 இருந்தது இல்லையா, அது போக ரிசல்ட்னு ஒரு ஃபீல்ட்ல வந்து இன்டர்மீடியட் வேரியபிள்ஸ் வந்து ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக தனியா ஒரு ஃபீல்ட், ரிசல்ட்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், குவாட்ரபிள்ஸ்ல வந்து 4 ஃபீல்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ்ல வந்து தனியா ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணி அதுல பாயிண்டர்ஸ் இருக்கு, that table will contain pointers pointing to the actual triples. So இதுல less space occupy பண்றது வந்து உங்களுக்கு triples. Next, question number 81. With a single resource, deadlock occurs if there are more than 2 processes competing for that resource, or only 2 processes competing, or if there is a single process or none of these. So deadlock பாத்தீங்கன்னா 4 கண்டிஷன் இருக்கு, mutual exclusion, hold and wait, no preemption, circular wait. ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஹோல்ட் அண்ட் வெயிட், சர்க்குலர் வெயிட் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இல்லாதப்ப டெட்லாக் நடக்கவே சான்ஸ் இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிசோர்ஸ் இருக்கும்போது ப்ராசஸ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது அந்த ரிசோர்ஸை வச்சுட்டு,
அடுத்து வந்து ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அப்பயும் வந்து உங்களுக்கு டெட்லாக் நடக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இல்ல. ஸோ இதுல ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ். அடுத்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ப்ராப்ளம் அக்கர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அமாங் ப்ராசஸஸ் தட் ஷேர் த ரிசோர்சஸ். ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்து question number 83. The first fit, best fit and the worst fit algorithms can be used for. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, contiguous allocation of memory. Question number 84. In round robin CPU scheduling, as time quantum is increased, the average turnaround time increases or decreases or remains constant or varies irregularly கேட்டிருக்காங்க. இங்க வந்து நான் இங்க கொடுத்திருக்கிற எக்ஸர்ப்ட் வந்து இட்ஸ் ஃப்ரம் த புக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பை கேல்வின் அண்ட் சில்பர் ஸ்கேட்ஸ். ஸோ இங்க வந்து அவங்க ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க. டைம் குவாண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்போது ஆவரேஜ் டர்ன் அரௌண்ட் டைம் எப்படி ஆகுது? டைம் குவாண்டம் 1 இருக்கும்போது ஆவரேஜ் டர்ன் அரௌண்ட் டைம் 11 இருக்கு, 2 இருக்கும்போது 11.5 இருக்கு, பட் 3 இருக்கும்போது திடீர்னு டிக்ரீஸ் ஆயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா டைம் குவாண்டம் 6 இருக்கும்போது ஆவரேஜ் டர்ன் அரௌண்ட் டைம் வந்து 10.5 இருக்கு. டைம் குவாண்டம் 7 இன்க்ரீஸ் ஆகும்பொழுதும் அது வந்து சேமாவே இருக்கு. அதே டைம் குவாண்டம் 5 இருக்கும்போது ஆவரேஜ் டர்ன் அரௌண்ட் டைம் வந்து 12 தாண்டி போயிருச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட முடியாது, இன்க்ரீசஸும் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசஸ் அப்படி எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, எப்பயுமே டிக்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. மூணுமே நடந்திருக்கு இந்த கிராஃப்ல. So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, varies irregularly. அடுத்த question number 85. A computer system has a 4K word cache organized in block set associative manner with 4 blocks per set, 64 words per block. The number of bits in the set and the word fields of the main memory address format is கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு கேஷ் மெமரி இருக்கு, அது வந்து செட் அசோசியேட்டிவ் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செட் அண்ட் வேர்டு ஃபீல்ட்ஸ் மெயின் மெமரி அட்ரஸ் ஃபார்மேட்ல இருக்கிற செட் அண்ட் வேர்டு ஃபீல்ட்ஸ்ல எத்தனை பிட்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மெயின் மெமரி அட்ரஸ் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா 3 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து டேக், இன்னொன்னு வந்து அதான் மெயின் மெமரியோட நம்பர் ஆஃப் பிட்ஸ் இந்த மெயின் மெமரி அட்ரஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை 3 ஃபீல்ட்ஸ். ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் த டேக், இன்னொன்னு நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் த செட், இன்னொன்னு நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் த வேர்ட். ஸோ இங்க வந்து ஒரு டயக்ராம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் புக்ல இருந்து, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் புக்ல இருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மெயின் மெமரி இருக்கு. மெயின் மெமரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 32 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா மெயின் மெமரியில இருக்கிற எல்லா பிளாக்ஸையும் வந்து கேஷ்ல வச்சுக்க முடியாது. கேஷ்ல வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ்டு பிளாக்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு டேட்டா தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஸோ இங்க வந்து சப்போஸ் லெட்ஸே அந்த கேஷ்ல வந்து 8 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா 3 டைப் ஆஃப் கேஷ் மேப்பிங் வந்து பாசிபிள். ஒன்னு வந்து ஃபுல்லி அசோசியேட்டிவ், இன்னொன்னு வந்து டைரக்ட் மேப்டு, இன்னொன்னு வந்து செட் அசோசியேட்டிவ். ஓகேவா? ஸோ ஃபுல்லி அசோசியேட்டிவ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க இப்போ லெட்ஸே நான் பிளாக் நம்பர் 12 வந்து கேஷ்ல வந்து மேப் பண்ணும் அப்படின்னா ஃபுல்லி அசோசியேட்டிவ்ல வந்து அந்த பிளாக் நம்பர் 12 வந்து இந்த 8 பிளாக்ஸ்ல எந்த பிளாக்ல வேணா நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபுல்லி அசோசியேட்டிவ். டைரக்ட் மேப்டு கேஷ் அப்படின்னா வந்து நான் இப்போ நான் எங்க பிளாக் நம்பர் 12 வந்து ஒரு பர்டிகுலர் இதுல தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நான் வந்து 12 mod 8 பண்றேன். 12 இஸ் த பிளாக் அட்ரஸ். mod 8ன்றது நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இந்த கேஷ். இத பண்ணும்பொழுது 4 வருது. ஸோ 4 வரும்பொழுது உங்களுக்கு வந்து 4ல மட்டும்தான் என்னோட பிளாக் நம்பர் 12 வந்து பிளேஸ் பண்ண முடியும், மேப் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ட் மேப் கேஷ். மூணாவது வந்து நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற செட் அசோசியேட்டிவ் கேஷ். ஸோ இந்த செட் அசோசியேட்டிவ் கேஷ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து கேஷ் வந்து செட்டா டிவைட் ஆயிருக்கும். ஒவ்வொரு செட்லயும் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஈச் செட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பிளாக்ஸ். ஸோ இத வந்து 2-வே செட் அசோசியேட்டிவ் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். 2-வே செட் அசோசியேட்டிவ் கேஷ். அண்ட் அந்த செட்டுக்குள்ள நம்மளோட பிளாக் 12, லெட்ஸ் சே என்னோட பிளாக் 12 வந்துட்டு நான் வந்து செட் ஜீரோல மேப் ஆயிருக்கு அப்படின்னா செட் 0க்குள்ள எந்த பிளாக்ல வேணா நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து செட் அசோசியேட்டிவ் கேஷ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல வந்து கம்மிங் பேக் டு அவர் கொஸ்டின், அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் தி செட் அண்ட் த வேர்ட் ஃபீல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபீல்ட்ல எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம பிளாக் சைஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க வந்து பிளாக் சைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 64 வேர்ட்ஸ் per block. ஸோ block size வந்து 64 words. 64ன்றது என்ன 2 power 6 bytes or 2 power 6 words. அப்போ number of bits in the word field வந்து 6. ஓகேவா? ஸோ number of bits in the word field எப்படி கண்டுபிடிப்போம்? block size வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது number of bits in the set field. அதுக்கு எத்தனை செட் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் எத்தனை பிட் செட் ஃபீல்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் செட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலானா கேஷ் சைஸ் டிவைடட் பை, ஏன்னா இது செட் அசோசியேட்டிவ் கேஷ். அப்போ ஒவ்வொரு செட்டும் இட் வில் பி டிவைடட் இன்டு பிளாக்ஸ். அப்போ கேஷ் சைஸ் டிவைடட் பை பிளாக் சைஸ் இன்டு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் பர் செட். ஓகே, ஸோ தட் வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் செட்ஸ். ஏன்னா கேஷ் இருக்கு உங்களுக்கு, அந்த கேஷ் மெமரிக்குள்ள வந்து நிறைய செட் இருக்க போது அந்த செட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிவைடட் இன்டு பிளாக்ஸ். ஸோ எத்தனை செட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இட் இஸ் நத்திங் பட் ஓவரால் கேஷ் சைஸ் டிவைடட் பை பிளாக் சைஸ் இன்டு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் பர் செட். ஒரு பிளாக்கோட சைஸ் என்ன அண்ட் ஒரு செட்டுக்குள்ள எத்தனை பிளாக் வந்து நம்ம மேப் பண்ணிருக்கோம். ஸோ தட் வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் செட்ஸ். ஸோ கேஷ் சைஸ் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4k. 4kனா 1k is 2 power 10. ஸோ 4kனா வந்து 4 into 2 power 10, that is 2 power 12 divided by block size into number of blocks per set. இங்க வந்து 4 blocks per set ன்னு சொல்லிட்டாங்க. That means it's a 4-way set associative cache. So number of blocks per set வந்து 4 and block size வந்து 2 power 6. That is இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 64 words per block. So block size வந்து 64 words ஸ்டோர் பண்ண முடியும். 64 2 power 6 ன்னு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். So that will give you 2 power 12 divided by 2 power 8. So you will get 2 power 4. So அப்ப இதுல வந்து உங்களுக்கு number of sets வந்து 2 power 4 னா number of bits to represent the set field வந்து இந்த 2 to the powerல என்ன இருக்கோ அதான் வந்து உங்களுக்கு number of bits in the set field. So number of bits in the set field வந்து 4. So that is all. With this we have come to the end of the video. அடுத்த பார்ட்ல வந்து நான் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சஜஷன் உங்ககிட்ட இருந்து வேணும். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ன்றதால மேபி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோட லென்த் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாம வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்லலாமா இல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பார்ட் 4 வீடியோல. நன்றி, வணக்கம். Don't forget to subscribe and press the bell icon and press all to get instant updates.